திங்கட்கிழமை முதல் நெல் கொள்முதல் ஆரம்பம். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் நெல் சந்தைப்படுத்தல் சபையூடாக நெல் கொள்வனவு நடவடிக்கைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், தற்போதைய நாட்களில் அதிகளவில் நெல் அறுவடை செய்யப்படும் பிரதேசங்களை மையப்படுத்தி நெல் களஞ்சியசாலைகளை திறந்து இந்த நெல் கொள்முதல் பணிகள் ஆரம்பிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய தற்போது வடக்கு, கிழக்கு மற்றும் அம்பாறை ஆகிய பகுதிகளில் நெல் அறுவடை பெருமளவில் ஆரம்பமாகியுள்ளதால் அந்த பிரதேசங்களை மையமாக கொண்டு நெல் கொள்வனவு முன்னெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நெல் சந்தைப்படுத்தல் சபை 1 கிலோ நாடு நெல்லை 120 ரூபாவிற்கும், 1 கிலோ சம்பா நெல்லை 130 ரூபாவிற்கும், 1 கிலோ கீரி சம்பா நெல்லை 140 ரூபாவிற்கும் கொள்வனவு செய்ய உள்ளதுடன் நெல் கொள்முதலுக்காக தற்போது களஞ்சியசாலைகள் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதன்படி 143 இடங்களில் உள்ள களஞ்சியசாலைகளில் நெல் கொள்வனவு செய்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதுடன், ஒருவேளை இந்த களஞ்சியசாலைகள் முழுமையாக நிரம்பினால் அருகில் உள்ள தனியார் துறை களஞ்சியசாலைகளை பெற்றுக்கொள்வது குறித்தும் தற்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அத்துடன் அரசாங்கத்தினால் நெல் சந்தைப்படுத்தல் சபைக்கு 6000 மில்லியன் ரூபாய் நிதி வழங்கப்பட்டுள்ளதுடன் அதற்கு மேலதிகமாக அடமான கடன் திட்டத்தின் கீழ் 10,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் சிறு மற்றும் நடுத்தர அளவிலான நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு நெல் இருப்புகளை சேகரித்து வைப்பதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த ஒட்டுமொத்த செயல்பாடுகளையும் விவசாய நல்வாழ்வு மேம்பாட்டு திணைக்களம் கண்காணிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் நெல் கொள்வனவு மற்றும் கடன் திட்டம் குறித்து தொடர்ந்து கருத்து தெரிவித்த நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த, இம்முறை தகுதியுடைய கூட்டுறவு சங்கங்களுக்கும் இந்த கடனை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இங்கு நாம் உண்மையில் பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பது அரசாங்கத்தின் பாதுகாப்பு இருப்புக்கான நெல்லாகும். நெல் சந்தைப்படுத்தல் சபை எப்போதும் தரப்படுத்தப்பட்ட நெல்லையே கொள்வனவு செய்யும். ஏனெனில் இதனை ஒரு பாதுகாப்பு இருப்பாக நாம் குறிப்பிட்ட காலம் வரை வைத்திருக்க வேண்டிய தேவையுள்ளது. எனவே ஈரப்பதன் 14 வீதமாகவும் உமி அல்லது பதர் சதவீதம் 9 வீதத்தை விட குறைவாகவும் இருக்க வேண்டும் என நிபந்தனை விதித்துள்ளோம். நாம் அதனை அளவிட்டே கொள்வனவு செய்வோம். அத்துடன் முக்கியமாக இந்த போகத்தில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லை மட்டுமே நாம் கொள்வனவு செய்வோம் என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.